ஹலோ மக்களே, வெல்கம் டு தாய் வழி சமையல். இன்றைக்கி நாம் சிம்பிள் மெத்தடில் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ½ kg ரைஸ், ½ kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். ½ kg மட்டன் பிரியாணிக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 5லிருந்து 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ நம்ம 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ½ kg மட்டன் அது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ½ பீஸ் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மட்டன் பிரியாணின்றதால ஃபஸ்ட்டு மட்டன் ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம ரைஸ் போட முடியும். இல்லைனா ரைஸ் வேகமாக வெந்துடும், மட்டன் வேகாது. நான் இந்த கப்பில் 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2½ கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 3 விசில் வர அளவுக்கு நம்ம மூடிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரைஸ் போட்ட பிறகு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடிடலாம். இப்போ மூடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ பிரியாணி வேகிறதுக்காக 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்தாச்சு. பாருங்கள் நம்மளுடைய மட்டன் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தாங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம்.